நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாலிவுட் நடிகை காதம்பரி ஜத்வானியை சட்டவிரோதமாக கைது செய்து ஆந்திராவிற்கு அழைத்துச் சென்ற IPS அதிகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மும்பையை சேர்ந்தவர் நடிகை காதம்பரி ஜத்வானி. இவர் ஹிந்தி, கன்னடம், மலையாளம் உள்பட பல மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர். இவரின் தந்தை ராணுவ அதிகாரியாகவும் தாயார் ரிசர்வ் வங்கி அதிகாரியாகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மும்பையை சேர்ந்த தொழிலதிபரின் மகன் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக காதம்பரி குற்றம் சாட்டினார். அது தொடர்பான விசாரணை சென்று கொண்டிருந்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜயவாடாவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கட்சியை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் விஜய்சாகர் என்பவர் திடீரென நடிகை காதம்பரி மீது நில மோசடி புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து மும்பை சென்ற ஆந்திர போலீசார் காதம்பரியிடம் எந்தவித விளக்கமும் கொடுக்காமல் அவரையும் அவரின் பெற்றோரையும் கைது செய்தனர். பின்னர் அங்கிருந்து விஜயவாடா அழைத்து வந்து 3 நாட்கள் ரகசிய அறையில் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடிகையை 40 நாட்கள் சிறையில் அடைத்தனர். புகார் அளித்தவர் அப்போது ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளி என்பதால் காதம்பரியால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதனிடையே ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான நிலையில் நடிகையின் புகார் குறித்து விசாரணை நடத்த உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டது. அதில் வாக்குமூலம் அளித்த நடிகை காதம்பரி தன்னை சட்டவிரோதமாக கைது செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக குறிப்பிட்டிருந்தார். தான் கைது செய்யப்பட்ட பிறகு மும்பை தொழிலதிபர் மீது கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என கூறி நிர்பந்தம் செய்ததாகவும் வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கியதாகவும் நடிகை குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் விசாரணையில் நடிகை காதம்பரி மீது பொய் வழக்கு போடப்பட்டது உறுதியானது. அதன் அடிப்படையில் அப்போது ஆந்திராவில் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஆஞ்சநேயலு, விஜயவாடா போலீஸ் கமிஷனர் கிராந்தி ராணா, துணை கமிஷனர் விஷால் என 3 IPS அதிகாரிகள் பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஆஞ்சநேயலுவை ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரை விஜயவாடாவில் உள்ள CBCID அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆஞ்சநேயலு வாய்மொழியாக விஜயவாடா போலீஸ் கமிஷனர் கிராந்தி ராணாவிற்கு நடிகை காதம்பரியை கைது செய்ய உத்தரவிட்டிருப்பதும் அதனை சரியாக விசாரிக்காமல் கிராந்தி ராணா துணை போலீஸ் கமிஷனர் விஷாலிடம் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக் கொண்டதும் தெரிய வந்தது. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் அரசியல் நிர்பந்தம் காரணமாக நடிகை மீது நில மோசடி புகார் சுமத்தப்பட்டதும் புகார் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே நடிகையை கைது செய்ய மும்பைக்கு போலீஸ் அதிகாரிகள் செல்ல விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அரசியல் அழுத்தம் காரணமாக நடிகையை சட்டவிரோதமாக 40 நாட்கள் சிறையில் அடைத்த IPS அதிகாரியின் செயல் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.